அனைவருக்கும் வணங்கி விடுகிறேன். சிலம்பத்தில் கம்பெடுத்து நிலையில் நின்றால் 8 நிலையில் நிற்க வேண்டும். அந்த 8 நிலையில் நின்றுதான் எதிரியுடன் போரிடும் போதும் போட்டி சிலம்பம் விளையாடும் பொழுதும் பயன்படுத்த வேண்டும். அதேபோல் வீச்சு பாடங்கள் ஆரம்பிக்கும் போதும் இந்த 8 நிலைகளிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் என்பது சிலம்பத்தினுடைய ஒரு வரமுறை. அந்த நிலை என்பது 1வது நிலை, 2வது நிலை, 3வது நிலை, 4வது நிலை, 5வது நிலை, 6வது நிலை, 7வது நிலை, 8வது நிலை. 8வது நிலையோடு நிறுத்தப்படும். அதிலிருந்து தான் பல அடிமுறைகள் வெளியே கிடைக்கும். இந்த மாதிரி செய்யக்கூடிய விளையாட்டுகள் தான் சக்தி சிலம்பம் என்று சொல்வார்கள். சக்தி சிலம்பம் என்பது நமது இந்திய நாட்டில் தமிழர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு விளையாட்டு. கேரள களரியும் இந்த சிலம்பத்திலிருந்து உருவாகி வந்ததுதான் என்று முன்னோர்கள் சொல்லியுள்ளார்கள். அதேபோல் இந்த குங்ஃபு ஊசு என்ற இந்த சீனக்கலையும் இந்த சிலம்பத்தினுடைய தாய்க்கலை சிலம்பத்திலிருந்து தான் பிரிந்து சென்றது என்று போதி தருமர் கொண்டு சென்றிருக்கிறார் என்றும் சொல்லுவார்கள். 18 வீச்சு என்று நான் சொன்னேன். இந்த வீச்சு பாடம் என்பது உடலை அடக்கி தவி தாவி சுழற்றும் முறை. இந்த வீச்சில் 1வது வீச்சு என்பது அறுப்பு என்று பெயர். அதே மாதிரி 2வது வீச்சுக்கு வெட்டு என்று பெயர். 3வது வீச்சுக்கு பகர் வீச்சு என்று பெயர். 4வது வீச்சு 4 வீடு கட்டுவது, 4 கிண்ணி போடுவது என்று சொல்வார்கள். அதில் பல பாடங்கள் உள்ளது. அதற்கு அடுத்து 5வது வீச்சு என்பது அலங்கார வீச்சு என்று நடுக்கம்பில் பிடித்து சுற்றக்கூடியது. அந்த சுற்றுதல் பயிற்சியில் சுருள் கட்டி கயிறு அருவாள் வீச்சு, வால் வீச்சு இதெல்லாம் இந்த 5வது வீச்சில் வந்துடும். அதே மாதிரி 6வது வீச்சுங்கிறது உட்கார்ந்து எந்திரிச்சு கல்மறியல் வீச்சுன்னு சொல்லுவாங்க. அதை உட்காந்து எந்திரிச்சு செய்யக்கூடியது 6வது வீச்சு. 7வது வீச்சுங்கிறது மணல் வாரி படைகொத்தி என்று சொல்லுவாங்க. கல்லையும் மண்ணையும் அடித்து விரட்டுறது, எதிரியை விரட்டுறதுன்னு சொல்லி. 8வது வீச்சு அலங்கார வீச்சு. கோயில் திருவிழாக்களில் தீப்பந்தம் கட்டி உடலை சுழற்றுவது கள்ளப்போத்தி விளையாட்டு என்று சொல்லுவார்கள். 9வது வீச்சு படை வீச்சு. படை வீச்சு இதுவரை தனிக்கம்பு, அதாவது சிங்கிள் ஸ்டிக்கை வைத்து நம்ம பயிற்சி செய்வோம். அதுக்கு அடுத்து 10, 11, 12 இந்த 3 வீச்சுகளும் இரட்டை கம்பு வீச்சுகள் என்று சொல்லுவோம். அந்த இரட்டை கம்பு வீச்சுகள் முடிந்தவுடன் 13வது வீச்சு படை வெட்டு என்று சொல்லுவோம். இந்த படை வெட்டு என்பது நீங்களாம் பார்த்துருப்பீங்க. படகோட்டி படத்தில் எம்ஜிஆர் செஞ்சுருப்பார். முதல்லேயும் தாய்க்கு பின் தரத்தில் ஒரு கூட்டத்தை விரட்டுவார். இதெல்லாம் படவெட்டினுடைய பாடங்கள். அவர் நல்ல தொழில் தெரிந்தவர். அவர் செய்த விளையாட்டை நீங்கள் காலப்போக்கில் அந்த சினிமாவில் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக தெரியும். அதையும் நாங்கள்